இந்த கடையை நிர்வகிக்கிறவர் வந்து அவங்க கனகாலமாக இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா அப்படின்னு சொன்னாலே பிரியாணிக்கு எவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு தரமான பிரியாணி வந்து ஸ்ரீலங்காவில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நோக்கத்தால் மட்டும்தான் இது கொடுத்துருக்குறாங்க. ஐபிசிரோலுக்கு வணக்கம் மற்றும் ஒரு தரமான சம்பவம் நிகழ்ச்சியோடாக சந்தோஷமாகவே இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தோமே சொன்னால் பிரியாணி லவர்ஸ்களுக்கு ஒரு ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லலாம். பிரியாணி வந்து எப்போவுமே எங்களுக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரியாணிக்காணி வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு கடையாக இறங்கி பிரியாணி எங்கடா ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே நாங்கள் நிறைய பேர் தேடக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இது வந்து இப்போ வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. A+ ரெஸ்டாரண்ட் என்ற மாதிரி வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோமேன்னு சொன்னால் இது வந்து ராமநாதன் ஸ்ட்ரீட் கலிட்டி ஜங்ஷனில் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பிரியாணி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய யூடியூபர்ஸ் ரிவ்யூ பார்த்துட்டு தான் நான் வந்து வந்திருக்கிறேன். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ வந்த உடனே வந்து அவங்களோட பிரியாணி வந்து இங்கே வந்து பிரியாணி மட்டும் சிக்கன் பிரியாணி வந்து இப்போதைக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இங்கே மட்டன் வெஜ் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வச்சுட்டாங்க. ஸோ தலைவாழையில் வந்து விருது வைக்கிற மாதிரி அவங்க வந்து பாரம்பரியத்தை பண்ணுறாங்க. இப்போ சில இடங்களில் வந்து நாங்கள் ஒரு ஹோட்டல் வழியை ரெஸ்டாரண்ட்ஸ் வழியை போய் வைக்கலாம். பிரியாணி வந்து மார்பிள் கிளாஸ்களில் தான் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து பிரியாணி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். வரக்கூடும். ஸோ நம்ம வந்து இப்போ பிரியாணியை வந்து வாழையில போட்டு கறி மாதிரி சாப்பிட்டு பார்ப்போம். பிரியாணி வந்து எப்போவுமே இந்த உதிரியாக வரணும். ஸோ உங்களுக்கு பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரியாணி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லெக் பீஸ் முட்டை நம்ம தான் அது பிரியாணி. ஸோ நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ பாரம்பரியங்களை தழுவுற மாதிரி மண் சட்டி வாழை இலையில் வந்து பிரியாணியை வந்து நான் பரிமாறிட்டேன். ஸோ அதுக்கு வந்து கத்திரிக்காய் கிரேவி அண்ட் ரைத்தா. இப்போ பிரியாணி அப்படின்னு சொன்னாலே ரைத்தா இல்லாமல் இன்றைக்குமே முழுமையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய யூடியூபர்ஸை பார்த்து தான் நான் வந்திருக்கிறேன். ஸோ இங்கே அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கத்திரிக்காய் கிரேவி எடுத்து அதுக்கப்புறம் ரைத்தா எடுத்து ஸோ ரைத்தா கொஞ்சம் வச்சு கண்டிப்பாக பிரியாணியில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உண்மையாகவே யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய பேர் பிரியாணி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ஸாக நிறைய பேர் இப்போ ஓப்பன் பண்ணி ரன் பண்ணி கொண்டிருக்கணும். உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து 100க்கு 100 கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரியாணி வந்து நிறைய இடத்த வந்து அது ஒரு பிரியாணி செய்யக்கு வந்து ஒரு பதம் இருக்குது. ஸோ பிரியாணி வந்து உதிரியாக செய்ய வேணும். அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்கன் வந்து அதோடு சேர்த்து நல்லா வேகி இருக்க வேணும். ஸோ இது கண்டிப்பாக அப்படி இருக்குது அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கிற அந்த கத்திரிக்காய் கிரேவி அது வந்து ஒரு
இன்னும் டேஸ்ட்டை வந்து கூட்டுது அப்படின்னு நினைக்கிறேன். அதோட சில இடங்களில் வந்து இதுக்கு போடக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அந்த பட்டை, கருவா, ஏலக்காய் அதெல்லாமே போடுவாங்க. அது ஒரு சில பேருக்கு வந்து பிரியாணி சாப்பிட பிடிக்கும். ஆனால் அதில் வார அந்த பட்டை, கராம்பலமே கடிப்பிடிக்கும். அது ஒரு ஸ்மெல் ஒன்றோடு வரும். ஆனால் இதில் வந்து எல்லாமே ஒரு பதத்தோடு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் வந்து செஞ்சுருப்பாங்க. கண்டிப்பாக நான் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்து வரவே இல்லை. நிறைய பேர் என்னடா எல்லாருமே புதுசாக எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் நான் வந்திருக்கேன். ஆனால் பட் எனக்கு பிரியாணி எப்போவுமே ஃபுட் ரிவ்யூ வந்து பண்ணிக்க நான் எப்போவுமே சொல்கிறேன்னா பிரியாணி வந்து எனக்கு அவ்வளோது பிடிக்காது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து டேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அதோட அந்த அவங்க கொடுக்குற பர்மனாக இருந்தாலும் சரி, எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதோட வந்து இப்போ இது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க வேண்டபடியாக வந்து இப்போ வந்து இப்போதைக்கு சிக்கன் பிரியாணி தான் போடுறாங்க. ஸோ இனி வர்ற காலங்களில் வந்து வெஜ் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே போடலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு சிக்கன் பிரியாணி வந்து இங்கே 1000 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்களாம். ஸோ வெளியிடங்களில் வந்து நம்ம ஒரு சில இடங்களில் வந்து 1000க்குரிய வந்து நாங்கள் அங்கேயுமே ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பார்க்கலாம். பட் நாங்கள் கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றோமா அப்படின்னு பார்த்தோமேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஸ்ரீலங்காவில் இப்போத்த நிலைமைக்கு வந்து நம்ம வந்து நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். அதனால் சொல்கிறோம், கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நாங்கள் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. பட் பிரியாணிக்கு வந்து கண்டிப்பாக இது ஸ்பெஷல் அப்படின்னு கூட நான் சொல்கிறேன். அதில் வந்து அந்த இன்க்ரீடியன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெடிஷ்னலை வந்து ஃபாலோ பண்ணுற ஸ்டைலாக இருந்தாலும் சரி, எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் வந்து அந்த பிரியாணியோட வெந்து அதில் ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். அது வந்து கொண்டு வந்து வைக்கே எனக்கு வந்தது. பட் உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. கண்டிப்பாக கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரியாணி ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த A+ ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலாம். கல்லூரி சந்தைக்கு அருகில் இருக்கக்கூடிய A+ பிரியாணிக்கு வாங்க. வந்துட்டு உங்களுடைய ரிவ்யூக்களை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தரமான ஒரு பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப் இருக்காம். ஸோ அந்த ஆப் மூலமாக வந்து அவங்க டெலிவரி எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டேக்கினும் இருக்குது. ஸோ உங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நான் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு கூட நினைக்கிறேன். ஸோ நல்ல பிரியாணி சாப்பிடணும்னு சொன்னால் A+ பிரியாணிக்கு வாங்க. ஸோ சந்தோஷமாக ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இது வந்து உங்களுக்கு வீட்டுக்கே வேணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸிட்ன்ற மாதிரி ஒரு ஆப் இருக்காம். ஸோ அதை ஃபோனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு இவங்களோட ஸ்பெஷல் ஐட்டங்களை வந்து நீங்கள் உங்களோட வீட்டுக்கே நேரடியாகவே வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதையும் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டோரி, இந்த கடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்டோரி என்னென்னு சொன்னீங்கன்னு சொன்னால், இந்த கடையை நிர்வகிக்கிறவர் வந்து அவங்க கனகாலமாக இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா அப்படின்னு சொன்னாலே பிரியாணிக்கு எவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு தரமான பிரியாணி வந்து ஸ்ரீலங்காவில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நோக்கத்தால் மட்டும்தான் இது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பிறகு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இதில் போடுற அந்த பாஸ்மதி ரைஸ் எல்லாமே சரியான ப்ரைஸ் கூட இருந்தாலும் 1000 இப்போதைக்கு வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ எங்களோட இந்தியன் ஸ்டைலில் வந்து கண்டிப்பாக ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் A+ பிரியாணிக்கு வாங்க. கல்லூரி சந்தைக்கு அருகில் இருக்குது, கிட்டத்தட்ட யூனிவர்சிட்டிக்கு கிட்ட அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து உங்களோட ஃபேமிலி எல்லாரோடையுமே என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நான் டெலிவரி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பெத்தாக நம்ம கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த இடத்த வந்து பார்த்தோன்னே சொல்லியிருந்தேன், ஒரு ட்ரெடிஷனலை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நிறைய பேர் வந்து சாப்பாடு வந்து கலராக இருக்கணும் அல்லது அதுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே கெமிக்கல் கலந்த ப்ராடக்ட்டை வந்து சாப்பாட்டுக்கு வந்து உட்பட்டு செலுத்துறது வந்து வளமையாகத்தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே இந்த ஃபுட்டில் இல்லை. கலரிங்கோ சரி, டேஸ்ட்டு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, புளிப்பு கடைகள் செய்கிறதுக்காக இருந்த வினாகரியோ எதுவுமே இல்லாமல் முற்றுமுழுதாகவும் வந்து இயற்கையான பதார்த்தங்களை வச்சு தயாரிக்கக்கூடிய ஒரு பிரியாணி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இயற்கையான விஷயங்கள் வந்து எப்போவுமே உடலுக்கு நல்ல விஷயங்கள், கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரியும் நாங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக நான் இந்த இடத்த வந்து
நிறைய தடவை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படியான அடுத்த ஒரு தரமான சம்பவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுனா நான் உங்கள் லக்ஷனா.